Hi guys, good evening. So this is Lokesh Krish from Knowledge Waves Academy. So next week market performance எப்படி பார்க்கலாம் நம்ம ட்ரேட் ஃபோக்கஸ் சீரீஸ்ல வந்து என்னென்ன இஷ்யூஸ்லாம் இருக்குன்றது தான் நம்ம பார்க்க போறது. Okay. So what else you have to see in the March, all those things. So three important things we are going to cover from this particular session. என்னன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ரஷ்யன் உக்ரைன் வார். ஸோ அதோட ஜியோபொலிட்டிக்கல் ராமிஃபிகேஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு, ஸோ அதோட அவுட்கம்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றது நம்பர் ஒன். நம்பர் டூ, ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் த இன்ஃப்ளேஷன் கன்சர்ன்ஸ், யூஎஸ் பாண்ட் ஈல்ஸ், இந்தியன் பாண்ட் ஈல்ஸ், இதெல்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட பர்ஃபார்மன்ஸை எப்படி அஃபெக்ட் பண்ண போகுதுன்றதை பார்க்க போறோம். ஸோ இன் திஸ் செட்டப் whether the investors like long termல இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க, ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ், அவங்களாம் வந்து whether they should buy or sell அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். So you will be in a position like whether we have to sell the stocks in this market fall and then we have to go for any safe assets, gold invest பண்ணலாமா இல்ல bonds invest பண்ணலாமா அப்படின்ற thought process இருக்கும். அந்த ஒரு ஆஸ்பெக்ட இந்த இடத்துல நம்ம அட்ரஸ் பண்றோம். ஓகே, so let's go directly into the nifty levels. So Friday nifty close on levels பார்த்துட்டு எக்ஸிஸ்டிங் ஆஸ்பெக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நிஃப்டி வந்து மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல எப்படி ரெஸ்பாண்ட் ஆக போகுது அப்படின்றத பார்க்க போறோம். So technically speaking, we already entered into the March expiry of F&Os. So it is wise to watch out the stocks, what is going to perform in the March month. Okay, so let's go directly into the Nifty levels. So looking at the Nifty 16,658.40 levels on the Nifty close இருக்கு. ஸோ ஒரு பெரிய ஃபால் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் ட்ரேட் ஃபோக்கஸ் சீரீஸ்லேயே வந்து 16,247 லெவல்ஸில் நிஃப்டி ரீச் ஆகும் போதே அந்த டேல போட்டிருந்த வீடியோஸ் கூட நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ நிஃப்டி வந்து 16,500 வந்து ஒரு குட் சப்போர்ட்ன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். So as far as my prediction is concerned, Nifty regained its support level and reached to the level of 16,658.40. So with the given point of Russian-Ukraine war, first and foremost thing, நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு அஃபெக்ட் ஆக போற விஷயம் என்னன்னா crude oil price increase. So crude oil price increase வந்து எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து crude oil வந்து $100 பிரைஸ் லெவல்ஸ் வந்து டச் பண்ணிட்டு and it cooled off on Friday and it trading near the range of $197-98 வந்து பிரைஸ் ரேஞ்ச் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இஃப் யூ திங்க் the crude oil price increase ஆகிறதுனால ஸ்டாக் மார்க்கெட் எப்படி அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இட்ஸ் வெரி சிம்பிள். இட் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் த இன்புட் காஸ்ட் ஆஃப் ஆல் தோஸ் லாஜிஸ்டிக்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ crude oil ஒரு இன்புட்டா எடுத்துட்டு நீங்க டிரான்ஸ்போர்டேஷன் எதுவா இருக்கட்டும், எல்லாமே வந்து crude oil வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ரோல் பிளே பண்ணுது. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெயிண்ட் இண்டஸ்ட்ரி கூட crude oil வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரா மெட்டீரியலா இருக்கு. ஸோ அந்த ரீசன்ஸ்னால மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் லைக் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் அண்ட் FMCG கம்பெனிஸ், இந்த மாதிரியான செக்டார்ல இருக்க கம்பெனிஸ்லாம் வந்து they are going to feel the pressure of this crude oil price increase and this is not going to fade away instantly. ஸோ இந்த செட்டப்ல நிஃப்டி எப்படி மூவ் ஆகலாம் கமிங் வீக்ல, ஸோ அதை நம்ம பார்த்துடலாம். So looking at Nifty range, it's 16,658. I would say based upon the Fibonacci retracement levels, so Nifty can reach to the level of 16,836 as the first level of resistance. So possibility இருக்கா அப்படின்னா ரொம்ப நிறைய பாசிபிலிட்டி இருக்கு கமிங் வீக்ல. ரீசன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். So before that, let's look into the Nifty downside support level. So Nifty 658ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ 16,400 ப்ரீவியஸ் சப்போர்ட் தான் வந்து நான் இதுல மென்ஷன் பண்ணிருக்கேன். 16,400 லெவல்ஸ் வந்து ஒரு சப்போர்ட். ஸோ அந்த லெவலை பிரீச் பண்ணும்போது அகைன் இட் வில் லீட் டு சம் சார்ட் ஆஃப் ப்ராஃபிட் புக்கிங் ஆர் சம் பேரிஷ்னஸ் கேன் பர்சிஸ்ட் அகைன் அப்படின்றது இருக்கலாம். ஸோ நிஃப்டி வந்து 16,800 வந்து கிராஸ் ஆகி மூவ் ஆக போகுது அப்படின்ற ஒரு அசம்ஷனுக்கு, பிலீஃப் ஃபேக்டருக்கு என்னென்ன ஸ்கோப் இருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, we predominantly rely upon the Nifty futures in the Singapore exchange. So let's look into what is the level of Nifty closed in the global market by Friday. அதை பார்த்துடலாம். So if you check into the global markets, நீங்க Nasdaq கூட பாருங்க, it has increased to the 221 points வந்து ஒரு இன்க்ரீஸ் நடந்திருக்கு ஃப்ரைடே. அண்ட் ஏஷியன் மார்க்கெட்ஸ்ல சிங்கப்பூர் நிஃப்டி பாத்தீங்கன்னா இந்த ஒரு லெவல்ஸை நம்ம இந்தியன் மார்க்கெட் நிஃப்டி வந்து ரொம்பவே
க்ளோஸா வந்து ஃபாலோ பண்ணும் இன் சிமிலர் ஃபேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் 16,976.40 இருக்கு இப்போ இருக்க பிரசன்ட் லெவல்ஸ், க்ளோசிங் லெவல் நான் சொல்றேன். 317 பாயிண்ட்ஸ் வந்து ரெக்கவர் ஆயிருக்கு உங்களுக்கு ஃப்ரைடே. ஸோ டுமாரோ பை மண்டே மார்னிங் ஒரு 8:30 நீங்க வாட்ச் பண்ணலாம். யூ கேன் ஈஸிலி வாட்ச் திஸ் எக்ஸிஸ்ட் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் by 8:30 a.m. in the morning, and the level what it is actually showing will be reflected in the Nifty by tomorrow morning 9:15 a.m. for sure. So in the basis la dhaan na Nifty வந்து ரைஸ் ஆகும்ன்றத சொல்றேன் coming weekல. So traders Nifty futures வந்து வாங்குற traders or Nifty options ல போறவங்க they can go long on this aspect, but there is a caveat. என்ன அப்படினா be very cautious when you are going for trading at these levels, because these are all the resistance levels for the Nifty. So as far as நான் வந்து again let me wanted to discuss about the Nifty levels இந்த இடத்துல, because நீங்க வந்து don't be over bullish. ரீசன் என்னன்னா volatility index வந்து ஒரு 25 லெவலுக்கு மேல ஜாஸ்தியா இருக்கு. அப்ப இந்தியன் volatility index வந்து ஒரு 25 லெவலுக்கு மேல ஜாஸ்தியா இருக்கும்போது volatility ஜாஸ்தியா இருக்கும். அதாவது என்னன்னா மேல அதிகமா போற நிஃப்டி வந்து அதே லெவல் கீழே ஃபாலோ ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு 200 பாயிண்ட்ஸ் ஃபாலோ ஆகலாம், ஒரு 200 பாயிண்ட்ஸ் ரைஸ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரியான டைம் பீரியட்ல யூ ஜஸ்ட் கீப் ஏ டேப் ஆன் தீஸ் டூ லெவல்ஸ் ஆஃப் நிஃப்டி. நம்பர் ஒன், ரெசிஸ்டன்ஸ் லெவல் இஸ் அரௌண்ட் 16,800 to 900 and the support level is 16,500 to 400. ஸோ இந்த லெவல்ல தான் கம்மிங் வீக்ல நிஃப்டி ட்ரேட் ஆக போகுது, provided the same level of geopolitical ramifications prevails. ஸோ இதுல யூஎஸ் எப்படி டீல் பண்ண போறாங்க, whether they are going for further sanctions அப்படின்னு போக போறாங்களா, or the crude oil prices are going to be controlled by the government அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். Apart from this, what else you can check out with respect to investment? ஸோ நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்துட்டீங்க. ஸோ இதுல வந்து நிறைய ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் இருக்கலாம், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றவங்க இது ஒரு பெரிய ஆஸ்பெக்டா பார்க்க மாட்டாங்க. ஸோ வெதர் யூ ஷுட் பை ஆர் செல் அப்படின்றத நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். ஸோ I'm interested to buy in this dips அப்படின்றது நிறைய பேர் கொஸ்டினா இருக்கலாம். Of course, absolutely you should buy in the dips. So அப்படி வாங்குறீங்கன்னா எந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் நீங்க வாங்கலாம்? Say for example, you can buy some kind of quality stocks. So quality stocks ஏன் நீங்க வாங்கணும், அந்த ரீசன் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, it's like this is the right time, the valuations are really attractive for those stocks. So companies like ICICI Bank, it's really performing good, the valuations are good, the company is having a lot of prospects. So ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க ஐசிஐசிஐ பேங்க் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், இட்ஸ் குட். ஸோ நம்ம ட்ரேட் ஃபோக்கஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அந்த டைம்ல ஐசிஐசிஐ பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் there are other mid cap companies and small cap companies are also having a very good price at the bargaining price levelsல இருக்கு. So one company I could say in the pharma sector is IOL Chemicals and Pharmaceuticals. ஸோ அந்த கம்பெனியோட பிரைஸ் லெவல்ஸ் வந்து ரொம்ப பெனிஃபிட்டோட உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் கொடுக்குற லெவல்ல இருக்கு. இப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அதுல இருக்க ப்ராஃபிட் லெவல்ஸ் வந்து இன்ஸ்டன்டா உங்களுக்கு ஒரு டபுள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான ஸ்கோப் வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஸோ தட் இஸ் த அவுட்கம் வித் த பிரசன்ட் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் ஃபார் த இன்வெஸ்டர்ஸ். ஆல் ரைட். ஸோ அப்போ அவங்க வந்து டைரக்டா வந்து இந்த டிப்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிடலாமா? சரி, நான் சொன்ன மாதிரி நிஃப்டில வந்து புலிஷா போக போகுதுன்னு சொன்னேன், அப்போ ஃபாஸ்டா இன்வெஸ்ட் பண்ணிடலாமா? நோ, தேர் இஸ் a caveat. Again there is a caveat for the investors also. What is that? That is the rising bond yields in the Indian treasury. So இதுக்கும் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பாண்ட் ஈல்டோட ரைசிங் லெவல்ஸை பார்த்துடலாம். So if you look into the trading economics website, the bond yield rise was up to the level of 6.769. So இந்த லெவல்ல தான் வந்து பாண்ட் yield ரைஸ் ஆயிருக்கு. So this is not a good sign with respect to the stock market, equity markets, because generally speaking ஒரு bond yield ஓட interest rates rise ஆகும்போது equity markets ஓட levels fall ஆகும். So like a inverse relationship மாதிரி. So it is not a good sign. You have to see there is a consistent increase in the bond yields. So இது நடக்கிறதுக்கு ஸ்கோப் இருக்கானா? இருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ இந்த மாதிரியான ஒரு டென்ஷன்ஸ் ப்ரிவைல் ஆயிருக்க டைம்ஸ்ல, இன்ஃப்ளேஷன்ஸ் அதிகமா இருக்கிற டைம்ல ஜென்ரலா பீப்புள் கோ ஃபார் ஃபிக்ஸ்டு அசெட்ஸ், அதுதான் இந்த பாண்ட்ஸ். அப்போ இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டே வந்து எனக்கு ஜாஸ்தி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்போது why I have to enter into stock market which is a volatile asset. ஸோ அந்த ரீசன்னால ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிற போற அந்த ரைஸ், அந்த நான் சொன்ன அந்த ப்ராஃபிட் பெனிஃபிட்ஸ் அது எல்லாமே வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ல இருக்கு. ஸோ ஒன் ஹேஸ் டு கிவ் எ டேப் ஆன் திஸ் பர்டிகுலர் பாண்ட் டீல். ஸோ இதை வாட்ச் பண்ணுங்க. இதுக்கு ரெலவெண்டா மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்றதை பேஸ் பண்ணி யூ கேன் ஆக்சுவலி இன்வெஸ்ட், பட் நாட் இன் ஒன் பர்டிகுலர் டைம். ஒரு பல்க் குவான்டிட்டி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு போயிட்டு அட் எ டைம்ல just pumping பண்ணாதீங்க. That is not the way you have to invest in the stock market. You have to gradually invest, but you should never stop investing.
That is the most important thing, whether you should buy in these dips or whether you should sell in dips. Never sell your quality stocks. Please don't book any losses. That is not the way you should understand the market. இந்த பேனிக் செல்லிங் நடக்க கூடாதுன்றது தான் வந்து இந்த வீடியோவோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அஜெண்டா. ஸோ வி டோன்ட் ஹேவ் எனி ஹிடன் aspects to tell about this. At the same time, one has to take care of the risk prevailing in the market conditions. Okay, do your own due diligence. So in the aspect now on the investment and trading with respect to the Nifty and stocks investment. All right. So in the rent aspect we complete pandrom. What next in the trade focus series? So definitely on the whatever the case may be, the option traders are going to make money, right? So there is a common saying in the market. So options traders on the falling market team காசு earn பண்ணுவாங்க, rising market லயும் வந்து பணத்தை earn பண்ணுவாங்க. காரணம் because options are that kind of asset class, derivatives market. அப்போ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒரு ஸ்டாக் வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸ்டாக் ஆப்ஷன் ஆஃப் திஸ் மந்த் மார்ச் சீரிஸ் என்ன ஃபோக்கஸ் பண்ணலாம்னா I would say Tata Consultancy Services. So let's step into the Tata Consultancy Services levels and just have a small look how can you take a trade on this particular stock. So prevailing levels on the Tata Consulting Services pathina, it is around 3,500 levels la irukku. So if you see the last trading price of traded price of the TCS, it is trading here 3,520.75 rupees la close irukku. So as far as fundamental is concerned, the order books, all those prospects for the upcoming quarters are really good with the IT industry. Due to the knee-jerk reactions for these Western issues, due to the Russian-Ukraine conflicts, European markets oda fall base money. Tata மாதிரியான கம்பெனிஸ்ல வந்து யூரோப்பியன் மார்க்கெட்ஸ்ல வந்து they have good tie-ups, exportsல வந்து affect ஆக போகுதுன்ற ஒரு பேனிக் மோட்ல செல்லிங் நடந்தது. Later on Friday, it just recovered more than 3.5%, and that actually reflected in this price. So if you look into the charts, so in the 3,500 என்றது ஒரு நல்ல சப்போர்ட் லெவலா ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கு for a longer period of time for TCS. If you look into the levels of TCS and the June, I mean December 2021ல பாருங்க, ஜூன்ல இருந்து ஃபால் ஆயிட்டு டிசம்பர்ல இந்த லெவல்ல வந்து அது ரீட்டைன் ஆயிடுச்சு. ஒரு கன்சாலிடேஷனுக்கு அப்புறமா it started to move on. So January February நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருந்திருக்கு. So if you think like that kind of replication is possible with TCS, yes, if it is possible in this particular month. So 3,510 in the price range on the retain பண்ணும்போது one could expect the stock to reach to this level in this upcoming month, 3,621. So there is a good chance for this stock to reach to this level. Why? Because due to the fact that the RSI and the stochastic RSI is in the oversold zone. So எப்பவுமே இதை நீங்க ரிலை பண்ணலாம். The chart I'm talking about is in the day time frame. So looking at the Fibonacci retracement levels in the stockல வந்து நீங்க பாத்தீங்கன்னா RSI levels on this still it is in the good zone to buy. So once a trader do its own set of due diligence analysis and you take a proper risk and reward ratio and you can take a trade on TCS. So the stock of the month to watch out for in this trade focus series is Tata Consultancy Services, given the fundamental aspects and the technical parameters. So stock வந்து நல்ல கரெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் again it has given a decent rise. So இது சஸ்டெயின் ஆகிற பட்சத்துல நீங்க இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். Of course stop loss வேணும். You have to make sure the stock should not fall to this level. That means 3,450. So அந்த லெவல்ல ஒரு ஸ்டாப் லாஸ் லெவலா நீங்க மெயின்டைன் பண்ணணும். So if that falls to that level, then that will be the right time to take the positions. அப்போ பொசிஷன் எடுக்கிறதுக்கான டைம் இதுதான்றதை நான் இம்ப்ளை பண்ணல. ஸோ மேக் ஷுர் நான் என்ன சொல்ல வரது தெளிவா புரிஞ்சுக்கோங்க. மார்ச் மந்த்ல இருக்கிற கம்ப்ளீட் ஒரு 20-25 days ட்ரேடிங் செஷன்ஸ்ல டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் ஹஸ் எ குட் பொட்டன்ஷியல் டு இன்க்ரீஸ் இந்த பிரைஸ் லெவல் ஆஃப் 3,520 இருந்துன்றதை நான் சொல்றேன். ஸோ அதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி உங்க ட்ரேட்ஸை அதுக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. யூ கேன் எய்தர் பை a call option if you find like the short term is looking bullish. You can either buy a put option if the short term is looking bearish. So guys, as I said, I just covered all the three things in this trade focus series for this week ahead. So put your comments and also tell me like if you want any analysis for specific stocks or trading ideas வேணும்னு நினைக்கிறீங்கன்னா please do comment on it. So அந்த aspectல we can discuss about the particular stock in our next trade focus series. So do your trade with the proper caution. Do your own analysis. Just don't take my views, my analysis as your result and jump into the trades. So it is not a recommendation for investing in these stocks, nothing like that. இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். பட் உங்களோட அனாலிசிஸும் அப்ளை பண்ணுங்க. If everything goes well, then go for your trades.
So happy trading, never stop trading. Hope you guys enjoy this video. If you just really like this video, do give a like, comment, and subscribe. All those things to this particular video. I just see you on the next session of Trade Focus series. Thank you guys. Thanks for your patience. Happy learning and happy investing. Bye bye.